அன்னையே பாதம் பணிந்தேன் அன்னையே பைரவி தாயே பாதம் பணிந்தேன் அன்னையே பைரவி தாயே பாதம் பணிந்தேன் அன்னையே பாமாலை சூடி வர பாதம் பணிந்தேன் அன்னையே மாமாலை சூடி வர பாதம் பணிந்தேன் அன்னையே பத்தினி தெய்வமணி துதிரத்துவ பெண் உருவத்தின் உலகினிலே திரு சித்துகள் எத்தனை எத்தனை ஒன்றன் தெளிவுடன் விளங்கும் உமையவளே பத்தினி தெய்வமணி துதிரத்துவ பெண் உருவத்தின் உலகினிலே திரு சித்துகள் எத்தனை எத்தனை ஒன்றன் தெளிவுடன் விளங்கும் உமையவளே உயர் கலைமகளே மதுராபுரி நகரிலே மதியுள்ள பெருகிற காண்பவளே அம்சத்தோடியில் புற்றெடுத்தாய் அம்சத்தோடியில் புற்றெடுத்தாய் அம்சத்தோடியில் புற்றெடுத்தாய் பாதம் பணிந்தேன் அன்னையே 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 எல்லாத்துக்கும் வணக்கம். ஏன் இப்படி இவ்வளோ தூக்குனீங்கன்னா நான் எங்கிட்டு போகிறது? இப்படித்தான் தூக்குவான். நீங்கள் தூக்குங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணா யூடியூப்காரண்ணா நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருந்தால் சரிதான். இந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ தான் முதலாக வந்திருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு ரொம்ப இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல எங்க வள்ளியாக நடிக்கும் திலகாசிரி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். என்னங்க முக்காடை போட்டுட்டு வந்துட்டீங்க? அண்ணா அண்ணா முக்காடை போட்டு விட்டாங்க. என்ன நான் உனக்கு அண்ணனா? இல்லை மாமா. சூப்பரா சோனம்தா. கிராமத்து பொதுமக்கள் சார்பாக விழா கமிட்டியர் மூலம் எனக்கு பொன்னாடை போத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மாலை போட்டால் கூட இங்கேனே கழட்டி வச்சுட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த துண்டை அடுத்த வருஷம் வரந்தண்டி என்கிட்ட இருக்கும். அதனால் நன்றி இழந்த வணக்கம். இந்த புண்ணிய பூமியில் குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்விக்கூடம் நடந்து இம்மங்கை பருவமடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெட்ரோல் சொல் நழுவாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் என்றென்று காக்க வேண்டும் கந்தையா, வேலையா, முருகையா, தண்டாயுதபாணி, ஆண்டி பழனியப்பா. ஏன் கேட்கணும்? சரி. ஏன்னா முருகனுக்கு 1008 பேர் இருக்குது. ஆனால் ஆண்டி குளத்தில் இருக்கிற அந்த அழகான முருகனை மட்டும் ஆண்டியை கூப்பிட்றேன். எப்படி ஏன் கூப்பிட்றேன் அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து முருகன் கோயில் இருக்குது, வெளிநாட்டில் கூட முருகன் கோயில் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா, ஒன்று முருகனை மட்டும் தனியாக பார்க்கலாம். அப்படி அது எப்படி இருப்பாங்க, நிறைய நகை போட்டு ராஜ கோலத்தில் இருப்பாங்க. அந்த ராஜ கோலத்தில் முருகனை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா அம்மா அப்பா அண்ணன் தம்பி குடும்பத்தோடு பார்க்கலாம். அதுவும் இல்லாட்டினா அண்ணனும் தம்பியும் மட்டும் பார்க்கலாம். அதுவும் இல்லாட்டின்னா வள்ளி தேவியானோட முருகன் நிற்கிறத பார்க்கலாம். ஆனால் எந்த இடத்துல போனாலும் இந்த பழனி மலைக்கு போனால் தான் அந்த கோலத்தை பார்க்க முடியும். தலையில் ஒரு மொட்டை, நெத்தியில் ஒரு பட்டை, கழுத்தில் ஒரு உத்திராட்ச கொட்டை, கையில் ஒரு வட்டை, அதுக்கப்புறமா ஒரு முளம் உள்ளாடை, மேலாடை, நூலாடை. ஆமாம், இந்த நீங்கள் வெள்ளஞ்செல்லியமாக வந்திருக்கீங்கள்ல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்துக்குங்க, ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை துணியை எடுத்து, அது நூலாடை, வெள்ளை துணி எடுத்து சதுரமாக கிழித்து அதை குழந்தைகளுக்கு முக்கணமாக போட்டு பிறந்த உடனே கட்டி விடுவாங்க. அப்போல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு தொப்புள் கொடியானது காஞ்சு விழுகிறதுக்கு 1 மாதம் ஆகும், 30 நாள் ஆகும். அதுவாக வந்து விழுகணும், காஞ்சி விழுகணும். அதுக்கப்புறம் அதை ஒரு தாயத்தில் எடுத்து அது போட்டு ஒன்று இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ கட்டி விடுவாங்க. ஏன் கட்டி விடுறாங்கன்னா, எந்த ஒரு சீரும் அடிக்கக்கூடாது, எந்த ஒரு பேய் பிசாசு எதுவும் அண்டக்கூடாது. ஏன்னா 30 நாளுக்கு தீட்டு கழியணும் அப்படின்றதுக்காக அதை வந்து போட்டு விடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், பெண் குழந்தைகளை வச்சுருக்கவங்க பிரசவத்துக்கு மருத்துவமனைக்கு உள்ளே போகும், அம்மாக்காரவங்க எங்கே போவாங்க, மருத்துவமனைக்கு வெளியே போவாங்க. ஏன் போவாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தை பார்த்துக்கோங்க, இப்படி தொட்ட உடனே பார்த்துக்கோங்க ஒரு ஓட்டை விழுகிற மாதிரி அந்த தோல் வந்து அவ்வளோ மெல்லிஸாக இருக்குமா.
இவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க, அது தெரியாமல் வெளியில் போய் மருத்துவமனையில் நிற்கிறவங்க குழந்தை பிறக்குதோ இல்லையோ அவங்க போய் வெளியில் நின்று பேம்பர்ஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பேம்பர்ஸு குழந்தைகளுக்கு போடுறது, அதை வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆனாலும் கலட்டுறதே கிடையாது. அப்போ பிறந்த குழந்தைக்கு அதை போட்டோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும், 30 நாள் கழித்து விழுக வேண்டிய தொப்புள் கொடி ஒரே நாளில் 1 நாள் கூட இருக்காது, அடுத்த நிமிஷமே அதை வந்து அத்துக்கிட்டு வந்துடும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், புண்ணாகும். இந்த பேம்பர்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம போடும்போது அந்த இடத்துல 2 நாள் 3 நாள் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அதனால் அது அந்த இடமே சிகப்பாகி புண்ணாகி அந்த தொப்புள் கூடிய அந்த கடைசியில் தொப்புளில் காற்று போய் பொசுன்னு பணியாற மாதிரி வீங்கிக்கிறோம். அந்த புண்ணும் வேகமாக ஆறாது. ஏன்னா அந்த பேம்பர்ஸில் வந்து ஊற்றிருக்கிறது எல்லாமே மருந்து தான். அது வந்து எவ்வளோ தான் இழுக்கணும் அப்படின்றதுனால அந்த மருந்தை தான் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதனால் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு உடனே தேவைப்படுறது நூலாடை தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் அப்போயெல்லாம் பார்த்துக்கோங்க, பெண்களாக இருந்தாலும் சரி நூலாடை தான் கட்டுவாங்க, அதுவுமே கதராடை தான் இருக்கும். ஆனால் ஒரு பூவு அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஆண்களுக்கு அந்த வெள்ளை ஆடை தான், வெள்ளை சட்டை காட்டன் துணி, அந்த இடுப்பில் கட்டுற காட்டன் வேட்டி, அதை எடுத்துக்கிட்டு தான் முருகனை மாதிரி கோமணத்தை கட்டிக்கிட்டு எடுத்து களத்தில் இறங்கினாங்கன்னா எத்தனை ஏக்கர் உழுதுணுமோ அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா மேலேயே ஏறுவாங்க. அது மட்டும் இல்லை, பிறந்த ஒன்று காட்டன் துணி வேணும், நம்ம நூலாடை வேணும், வளர்ந்து வேலை பார்த்தாலும் நூலாடை வேணும். அதுக்கப்புறம் என்னன்னா கடைசி காலத்தில் போகும்போது அப்போயுமே கட்டி விடுவாங்க வெள்ளை துணியில், அதே நூலாடையில் காலில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு, நாடியில் ஒரு கட்டு, தூக்கிட்டு போகும்போதும் அதே கட்டு தான். ஏன்னா அப்போ நான் வாழ்கிறதுலேருந்து, பிறந்த இந்த மண்ணுக்கு வந்ததுலேருந்து திருப்பி மண்ணுக்குள்ளேயே போகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை, வெள்ளாடை, நூலாடை, உள்ளாடை தேவை. அதனால தான் என் பெருமான், முருகப்பெருமான் இதெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் முருகன் என்ன செஞ்சுருக்காரு, இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம மக்கள்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால் இனிமேலாவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வெள்ளாடையை கோமணமாக உறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பழனி மலைக்கு போனால் என்ன செய்வாங்க, ஆண்டி கோலத்தில் வந்தாருன்னா அந்த கோலத்தை பார்க்குறதே கிடையாது. அந்த கோலத்தில் அபிஷேகம் நடக்கும், அதையும் பார்க்குறதே கிடையாது. ஆனால் இந்த ராஜ கோலத்தில் ஒன்று அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த இதை மட்டும் உட்காந்து விடிய விடிய எத்தனை நாள் ஆனாலும் அந்த இடத்துல இருந்து அந்த ராஜகோல அபிஷேகத்தை தான் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, ஆண்டி கோலத்தில் இருந்தோம்னா நம்மளும் ஆண்டியாக போயிடுவோன்னு மக்களுக்கு ஒரு நினப்பு. அதே மாதிரி ராஜகோலத்தில் பார்த்தோம்னா இனிமேல் நம்ம ராஜாவாக இருக்கணும்னு. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்ல நாள் பொல்ல நாளுக்கெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க அங்கே வந்து பூஜை நடக்கும். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் நம்ம முருகன் எப்படி வேடுவர் மாதிரி ட்ரெஸ் போட்டு வராரோ, துணி அணிஞ்சு வராரோ, அதே மாதிரி அந்த கோலத்துலேயும் முருகனை வந்து வேடுவர் மாதிரியே உடை அணிஞ்சு அதுக்கும் ஒரு பூஜை நடக்கும். அப்போ இந்த 3 கோலமுமே எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நான் வந்து என்ன செய்யணும், அந்த அழகான முருகன் யாருக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு அந்த பழனி மலை ஆண்டவனை தான் பிடிக்கும். அதனால் அந்த பழனி மலை ஆண்டவனை அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேணும் தரவேணும் முருகையனே. முருகா முருகா அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட
வீரவேல் முருகனுக்கு ஏன் முருகனை வந்து இத்தனை தடவை முருகா முருகன் கூப்பிடுறேன்னு பாத்தீங்களா? ஏன் சொல்றேன்? முருகன்னா எத்தனை எழுத்து? முருகன்னா எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து? இது தெரியாம அள்ளி ஓட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேக்குறீங்க. என்கிட்ட எது கேக்குறீங்க? நான் போய் இறங்கி போய் அவங்க கிட்ட கேட்க முடியாது. கேளுங்க. நீங்க வரதுக்கு நான் எத்தனை எழுத்து? சரியா சொல்லிட்டார். எழுதுனா தான் 4 எழுத்து வரும். வாயில் சொன்னோம்னா 3 எழுத்து தான். அந்த 1008 பேர் இருக்க முருகனுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த முருகன் அப்படின்ற பேருக்கு மட்டும் எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குமா? அந்த மூ என்றால் முதல் எழுத்து மூ. மூ என்றால் முகுந்தன் என்ற திருமாலை குறிக்கும். ரூ என்றால் ருத்ரன் என்ற சிவபெருமானை குறிக்கும். கா என்றால் படைப்பவரான பிரம்மனை குறிக்கும். அப்போ முருகா முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா 30 தேவர்களும் கூடயே வந்துடுவாங்க. 30 தேவர்களும் கூடயே வந்துட்டாங்கன்னா மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால் திருமால் நெஞ்சில் யார் இருக்கா? மகாலட்சுமி இருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமான் உடம்புல பாதி யார் இருக்கா? சக்தி. சக்தி இருக்காங்க. அதே மாதிரி படைப்பவரான பிரம்மன் இடத்துல யார் இருக்கா? நாக்கில் சரஸ்வதி இருக்காங்க. அப்போ முருகான்னு கூப்பிட்ட சொல்லுக்கு 30 தேவர்களும் வந்துடுவாங்க, 30 தேவியரும் வந்துடுவாங்க. இந்த 30 தேவரும் தேவியரும் எல்லாருமே இங்கே நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? தேவர்கள், முனிவர்கள், அடிப்பெண்கள், பணியாட்கள் எல்லாருமே சேர்ந்து 30 தேவரோடையும் தேவியோடையும் எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால நிற்கிற இடத்துல முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே எல்லாரோடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்படின்றதுனால முருகன் கேட்ட உடனே கொடுக்குறாருன்னா அந்த முருகன்ற பேரில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும். அப்படி இருந்தாலும் முருகன் சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு போனாலும் முருகா அப்படின்னு சொல்லுங்கள். அம்மன் கோயிலுக்கு போனாலும் முருகா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் முருகனை கூப்பிட்டோம்னா 30 தேவர்களும் தேவியரும் எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால் முருகான்னு கூப்பிட்டு பழகுங்க. எல்லா கஷ்டமும் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகனோட வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் முருகா அப்படின்னோடனே அள்ளி அள்ளி கொடுக்குறவர் அவர். அப்பேற்பட்ட முருகனை நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஏங்க ஆமாம் சொல்லுங்கள். இந்த இடத்துல கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். ஆனால் பார்த்துக்கங்க, ஒரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னு வைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க? பொருத்தம் பார்ப்பாங்க. அது மாதிரி பொருத்தம் பார்த்து 10 நாளில் 10 பொருத்தமும் சரியாக அமைஞ்சிருக்கும். 10 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும். 10 நாளில் பிச்சுக்கிட்டு போயிடும். ஏன்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சண்டை வராது, ஆனால் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். ஆமாம். ஏன்னா இந்த மகனை வந்து நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஒரு பொண்டாட்டி வந்தவொடனே அவள் பின்னாடி முந்தானே பிடிச்சிட்டு போயிட்டியா, என்ன தலையணை மந்திரம் போட்டாலோ அப்படின்னு அம்மா ஒரு பக்கம் புலம்பும். அங்கிட்டு இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பிறந்ததுலேருந்து பக்கத்துலேயே தான் வச்சுருக்கு. புதுசாக நான் ஒருத்தி வந்திருக்கேன், இந்த மகனை விட்டு பிரியுதா பாரு இந்த கிழவி அப்படின்னு மருமக பேசும். இது அம்மா பக்கமும் பேச மாட்டாமா, பொண்டாட்டி பக்கமும் பேச மாட்டாமா. அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார்? எங்கிறதோ ஒரு குயில் கூவும். குயில்னா புரியுதுல்ல? உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த குயில் கூனோடனே இங்கே நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அத்தை அப்படின்னு சொன்ன வாயை அம்மானு கூப்பிடும். அதுக்கப்புறம் மருமகளேன்னு சொன்ன வாய் என்ன செய்யும்? மகளே அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறமா சமரசம் ஆவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? நல்லா கேளுங்க. என்னது நல்லா கேளுங்கண்ணே? நாக்கப்படுங்கிற பாருங்க. அவர் தலைக்காரு. இங்கே தாய் குழந்தைங்களாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. குழவை போடணும்னு சொன்னோடனே குழவையும் போட்டாங்க. நான் உள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்.
நான் என்ன கேட்குறேனோ அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கை தூக்கணும். முடியுமா? அந்த இருக்காங்க. இந்த இடத்துல நாடகம் பார்க்க நானும் என் மருமகளும் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்குறோன்னு யார் இருக்காங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் மருமகளையும் மாமியாலையும் கேட்டேன், மாமனாரை கேட்கல. இவர் கை தூக்குறாரு. நீங்கள் ஆம்பளைங்க. நான் மாமியாலும் மருமகளையும் கேட்குறேன், யார் உட்காந்துருக்கா? என்ன ஒரு ஆளை கூட காணா? இந்த பக்கம் இருக்கா? மாமியா யாரு, மருமக யாரு? ஒரு ஜோடியாவது கை தூக்குச்சே ஒரு குடும்பத்தில். இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, ஆனால் ஒரு குடும்பமாவது கையில் தூக்குது. ஆமாம் இருக்காங்க. மற்றவங்களாம் என்ன? ஆனால் நான் போகிற ஊர்ல எல்லாம் கேட்குறேன், ஒரு ஆள் இந்த ஊர்லேயாவது ஒரு ஆள் கை தட்டி தூக்கிட்டாங்க. நான் போகிற ஊர்ல எல்லாம் எந்த ஆளுமே தூக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாமியா மருமக பஞ்சாயத்து வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஆனால் இப்போ மாமனும் மருமகனும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நிறைய பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல? மாமனும் மருமகனும். அது ஆம்பளை எல்லாம் உட்காந்துக்குவாங்க. மாமனும் மருமகனும் அததாங்க, அவங்க ரெண்டு பேருமே ஆம்பளையாள் தானே, அதனால அவங்க உட்காந்துக்குவாங்க. எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க? ஏன்னா அவங்க வந்து ஆம்பளையாளு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. மாமாவுக்கு எப்படி அதிகமா எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க? எங்க உட்காந்துருக்காங்க? பூஞ்சோளதே டாக்டர் டாஸ்பா இருக்குதே, அதுக்கு தான் ஆப்பு வச்சாங்கல்ல. உட்காருங்க. என்னத்தை போட்டு ஆப்பு வச்சு கிழிச்சீங்க? ஏன் எத்தனை ஒயின் ஷாப்பை அடைச்சு கிடக்குது தெரியுமா? நீங்கள் வேற போங்க. ஆமாம், இதெல்லாம் நான் பேச வரலங்க. இருந்தாலும் அப்பேற்பட்ட இடத்துல அந்த ஆதி பராசக்தி சிவனோட அழகுல மயங்கி அந்த ஆதி பராசக்தி அம்மா என்ன செஞ்சாங்க? சிவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஊசி நுனியில் ஒத்த காலில் தவம் இருந்தாங்களாம். அதே மாதிரி முருகனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நிற்கிற இடத்துல அந்த அம்மாவை, யாரோட அம்மாவை? முருகனோட அம்மாவை, என்னது அத்தையை வணங்கிட்டோம்னா அப்படியே அவங்க உச்சி குளிந்து முருகனுக்கு இப்பேற்பட்ட மருமக தான் எனக்கு வேணும்னு என்னைய மனம் முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அதனால என்னோட அத்தையை, என்னோட முருகனோட அம்மாவை வாழ்த்திட்டு மற்ற கதைக்கு போகலாம். பரிகாசம் செய்தவனை பரத வைக்க வெற்றிடவே பரிகாரம் போல் வேப்பிலை
போடுங்க குழவை. ஏன் போடுங்க பாப்பா. ஏன் சொல்றீங்க? நாங்க எப்படி போடுறோம்? நீங்க நல்லா தான் போடுவீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் போட்டதை நீங்க எப்ப பாத்தீங்க? என்னது? நான் போட்டதை எப்ப பாத்தீங்க நீங்க? நான் எப்ப போட்டேன்? இப்பதான் நீங்க என் கூட சேர்ந்து போட்டீங்களா? ஒய்யே. ஏன் சுகுணா இங்க வர உங்க மாமனா. இப்ப நீங்க போடுங்களேன் குழவை. பெண்கள் எல்லாருமே குழவை போடுவாங்க. நீங்க போடுங்களேன். எங்க அப்ப நான் போடுறேன். கையை வைக்க கூடாது, கையை வைக்காம போடணும். போட்டேனா போடலையா? போடுங்க, இல்லைன்னா போட்டிக்கு நான் போடுறேன். அதானே பொம்பளையா பிறந்த குழவை போட தெரியும் முதல்ல. சரி போடுறேன். யாரு போட? குழவை போடுறேன். போடுங்க. போடுங்க. ஆயே மகமாயே மணி மந்திர சேகரியே எங்களாயே உமையானவளே ஆசான மரமுதே. ஆயே மகமாயே மணி மந்திர சேகரியே எங்களாயே உமையானவளே ஆசான மரமுதே. ஆசான மரமுதே. ஆசான மரமுதே. இப்படி மறைச்சுக்கிட்டு போடக்கூடாது. மறைச்சுக்கிட்டு உள்ள விசில் வச்சுட்டு போட்டா ஏன் விசில் அடிக்க தெரியாதா? மறைக்காம போடணும். ஏங்க இதுக்கு மேலே என்னங்க போட முடியும்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் போட தெரியுமா குழவை? நாங்க போடவா குழவை? எப்படி குழவை ஓட்டுப்போம் நாங்க? தெரியுது. சரி போடுங்க. திரும்ப பரவாயில்ல போடுங்க. இங்கிட்டு திரும்புங்க. இங்கிட்டு திரும்புங்க. திரும்ப மாட்டேன். இதுல எப்படி குழவை போடுறது? இது என்ன பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஏன் இப்படி இருக்கீங்க? இல்ல இங்கிட்டு திரும்புங்க. நீங்க குழவையே போட வேணாம். இல்ல இங்கிட்டு திரும்புங்களே. நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் ஏங்க, நான் வரலைங்க. அப்ப போங்க நீங்க. அப்புறம் நாங்க என்ன செய்ய போட மாட்டோம். போங்க போங்க. இப்போ குழவை போடவே வேணாம், விட்டுருங்க. நான் நல்லா தானே குழவை போட்டேன். அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன இருந்தாலும் அம்மனை வணங்கினோம், முருகனை வணங்கினோம். இதுக்கப்புறம் நான் வந்து கதைக்கு தான் போகணும். என்ன தெரியுமா? 5 வயதில் அரியா பருவத்தில் பிஞ்சிலே பழகினமே கிளியே பிரிய மனமில்லையே தோழி அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி எனக்கும் 5 வயசுலேருந்தே ஒருத்தர் மேலே காதல் கிடையாது. 5 வயசுலேருந்தே ஒருத்தர் மேலே பயபக்தியாக தான் இருந்தேன். ஆனால் நான் வளர பார்த்துக்கோங்க, என்னோட சேர்ந்து காதலும் வந்துருச்சு அவர் மேலே. ஆமாம், அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா போட்டோவில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா காட்டியிருக்காரு. அதனால போட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் காதல் வந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் முடிக்கிறது கூட காதல் பண்ணவங்க பெற்றவங்ககிட்ட சொல்லாமல் ஓடி போயிடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப நல்ல பிள்ளை. அதனால் எங்கள் அப்பாட்ட போய் அப்பா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? தலையில் கொட்டி சின்ன பிள்ளையா இருக்க உனக்கு அதுக்குள்ளே காதல் வந்துருச்சா போ பேசாம அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. அதனால் இந்த சின்ன பிள்ளைக்கும் காதல் வந்துருச்சு. அதனால இல்லைங்க, அந்த கரெக்டாக சொல்லிட்டாப்ல. 13 இல்லை, 12க்கும் 13க்கும் நடுவில் 12. அதே 13. இல்லை எனக்கு சுற்றி ரவுண்டை கட்ட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே கேள்வி கேட்குறதுக்கு சொல்கிறதா இல்லை என் கதையை நடத்துகிறத சொல்கிறதா இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்தையும் சமாளிக்கணும். அவ்வளோ பேர்த்தெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. என்கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் கேட்காம விடவே மாட்டோம். ஆஹா, சொல்லணும்ல. அதாங்க 12 வயசு ஆகுது. காலையில் 5:30 வயசு 5:30 மணிக்கு எனக்கு 13 வயசு ஆயிரும். 13 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆடி வந்தால் 12. சரி விடுங்க. இருந்தாலும் அடி அம்மாடி சின்ன பொண்ணு அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு. இந்த பிள்ளையில கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்க. அவருக்கு ஏற்கனவே அனகொண்டா வாயி தொண்டையெல்லாம் பயங்கரமா கிளியும். அதனால இவருக்கு வந்து கம்மியா வச்சிருங்க. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே அட என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. பள்ளி என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. ஏற்பட்டு கிளைய தொட்டு தழுவ மச்சான் வராண்டி ஒரு பந்தல் போட்டு மேலத்த கொட்டி மலையிடுவான். ஏமத்த கிளைய தொட்டு தழுவ மச்சான் வராண்டி பந்தல் போட்டு மேலத்த கொட்டி மலையிடுவான். அடி அம்மாடி
காதலா அடராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது கத்திரண்டு வீணோ தானோ போடுது கொட்டுங்க கொட்டுங்க குப்பிய கொட்டுங்க நேரோ நல்ல நேரம் நல்ல கூட தீர வாங்கி வந்தாலும் இந்த நாளம் அம்மாடி ஏய் இதுதான் காதலா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு செல்ல கண்ணு தினம் காணாத கனவெல்லாம் எல்லாம் ஒண்ணு நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு செல்ல கண்ணு தினம் காணாத கனவெல்லாம் எல்லாம் ஒண்ணு என் கனவு நனவாச்சு அம்மன் அருளாளதான் என் கனவு நனவாச்சு அம்மன் அருளாளதான் அடியம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அட என்னாச்சி அட என்னாச்சி சம்மதம் வந்தாச்சு அப்பயா பருத்தி எடுக்கையிலே ஒன்ன பலன் ஒருத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாலாகாதா ஒருத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாலாகாதா கொடுத்தா வந்து இருக்கே நான் உன்னை மட்டும் பார்த்து முருகட்ட சொல்லி கொடு ஆதுக்குள்ள குளிக்கையில மீன் கடிக்கையில ஆதுக்குள்ள குளிக்கையில அஞ்சாறு மீன் வந்து கடிக்கையில உடம்புக்குள்ளே சிறு சிறுத்து மனசுக்குள்ளே குறுகுறுத்து காதோறும் சொல்லட்டுமா நான் கண்ணால கண்ட ரகசியத்தை யாருக்குமே சொல்லாதடி ஆசை அறியாதடி அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே அட என்னாச்சி சம்மதம் வந்தாச்சு அட என்னாச்சி சம்மதம் வந்தாச்சு ஏற்பட்ட கிளிய தொட்டு தழுவ மச்சா வராண்டி ஒரு பந்தல போட்டு நிலத்தை கட்டி மலையிடுவாண்டி பட்டு கிளிய தொட்டு தழுவ மச்சா வராண்டி ஒரு பந்தல போட்டு மேலத்தை கட்டி மலையிடுவாண்டி கைதட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி அனந்த வணக்கம் கை தட்டுங்க கை தட்டினா உங்களுக்கு நல்லது ம் கேட்டுக்கோங்க என்ன நான் உங்களை லவ் பண்ணுறேன்றாங்க என்னைவா ஆமாம் உன் கிரகமா முருகனால் நீங்கள் லவ் பண்ணல பெட்டிக்காரை லவ் பண்ணுறீங்கன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கு ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பெட்டியில் இருக்கிறது செந்தில் முருகன் நானும் அந்த முருகன் தான்ருவார் அவர் ஆமாம் உண்மைதானே உண்மைதானே இப்படி தான் சொல்லி இவரும் எந்திரிச்சிட்டாரு ஊருக்குள்ளே இருந்து 4 பேர்த்த கூட்டு வந்துட்டார் எல்லா முருகனா பேர் வச்சவங்களும் அவங்களையும் கூட்டு வந்துட்டார் அதனால் எனக்கு இந்த முருகன் எல்லாம் வேணாம் என்னோட முருகன் தான் எனக்கு வேணும் ஆமாம் என்னது என்ன பள்ளியா செவத்தில் ஓடுது அந்த பள்ளியா இல்லை சரி சரியில்லை இவர்கிட்ட பேச முடியாது நான் குறைஞ்சிருச்சு இருக்கிறக்க அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் காவை காக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்பா பேச்சை மீறக்கூடாது அதனால் காட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல நம்ம போய் காட்டுக்கு உள்ளார போய் பார்ப்போம் ஏன்னா சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல நான் தப்பிச்சு வரணும் அதனால் அப்பா சொன்ன மாதிரி உள்ளே போய் சிங்கம் புலி கரடி தப்பா சொல்றீங்க அப்புறம் சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை இதான் வரிசை
சரி இருக்கட்டும், சொல்லுங்க. அது அப்படியே வந்துருச்சு. எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். ஒரு சின்ன பூரானை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்கும். அதனால இவ்வளவு பெரிய பெரிய மிருகங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு, இவ்வளவு பெரிய மிருகங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு பெரிய அவஸ்தையா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன்னா ஒரே மழை பெஞ்சிருச்சு. அந்த மலையை பார்த்தோன்னே எனக்கு ஆடணும் பாடணும் ஓடணும்னு தோணிருச்சு. அதனால பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். உன்னையே ஆட்ட போல ஒட்டி கொண்டோ கைதட்டி விசில் அடித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் பாருங்க, இவர் பாட்டையே என்னை குழப்பி விடுறாரு. அதென்ன முக்கியமான இடத்துல மட்டும் நின்றுக்கிறீங்க. சரிம்மா, பொத்துக்கிட்டுனா எப்படி பொத்துக்கிறோம்? இதை பற்றிலாம் பேச இல்ல, பொத்துக்கிட்டு ஊத்துதடி வேணும்னா பொத்துக்கிட்டு அந்த மாதிரி பாடணும். அட நல்லா இருக்கே, பொத்துக்கிட்டு ஊத்து. ஹலோ, அதானே மழை பெய்யுது. பொத்துக்கிட்டு ஊத்துதடி இப்படியா பாட முடியும்? ஹலோ 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 எந்த ஊருக்கு போனாலும் அப்படி தெரியும். பாட்டு முடிஞ்ச உடனே ஃபுல்லாக அமர்த்திட்டீங்களா? ஹலோ 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 நல்லாத்தேமா இருக்கு. ஹலோ, இப்போ சத்தமே கேட்கல. நல்லாத்தே இருக்கு. இப்போதாங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முருகா வந்து எப்படி இருக்காரு? குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் நான் வந்து மனசில் எப்பயுமே கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையை வந்து இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து மனசில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உருவத்தை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட உருவத்தை நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து தோழிகளெல்லாம் வர சொல்கிறேன். காவை காக்கா போகணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் நினைத்த உடனே இந்த இடத்துல வரணும்.
கைதட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி இணைந்த வணக்கம். நல்லா கைத்தட்டுங்க. ஏன்னா நோயெல்லாம் போகும், ஆனால் அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் உள்ளே போய் என்னோடய தோழிகளை அழைச்சிட்டு வர காவல் காக்க போகணும். எல்லோரும் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும். தூக்கம் வந்தால் இந்த இடத்துல தூங்கிடுங்க. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருங்க. ஏன்னா என்னோடய கல்யாணத்தை பார்த்தா தான் செவ்வாய் தோசை உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோசை நீங்கி கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். இதை நான் தான் சொல்கிறேன், கடவுள் சொல்லலை. அதனால் எங்கேயாவது ஒரு ஆள் உங்களுக்காக பிறந்திருக்கும். அதனால் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆள்லாம் கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொன்றுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் இப்போயே உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள்லாம் கேட்கத்தான் செய்வோம். நீங்கள் மட்டும் இன்னொரு புருஷனை போய் தேடலாம். நாங்கள் மட்டும் 2வது கொண்டாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் படிப்புறீங்க. ஏன்னா அவர் கடவுளுங்க. அவருக்கு கடவுளுக்கு 8 அறிவு, நமக்கு 6 அறிவு. உங்களுக்கு நான் அதான் நமக்குன்னு சொல்லிட்டேன்ல. நானும் இப்போ மனுஷன் தானே இருக்கேன். 6 அறிவில் மனுஷன் தானே பிறந்திருக்கேன். காட்டுக்குள்ளே இருக்கேன். அப்படின்னும் போது எனக்கும் 6 அறிவு தான். ஆனால் நான் 8வது அறிவில் உள்ள கடவுளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு 8 அறிவு ஆயிரும். அதனால் நானும் கடவுளோடு சேர்ந்துருவேன். அதனால் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் நந்தவன சீனு. அப்புறம் ஐயா உங்க சொன்ன மாதிரி உங்கள் முன்னாடி நான் ஒரு பரதநாட்டியமாக ஆடி காட்டுவேன். அதனால் இருந்து பாருங்கள். நல்லா தூக்கம் வந்தால் தூங்குங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சதுக்கு ஆமாம் தூங்கவா தூக்கம் வந்தால் இங்கனே தூங்கிடுங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த இடமே காலியாக கூடாதுன்னு சொல்லுங்க. அது எவ்வளோ நேரம் முடிச்சிருப்பாங்க பாவம். நேரம் அங்கெல்லாம் பாட்டியெல்லாம் படுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ பேர் படுத்துட்டாங்கன்னு. அப்படி இருக்கிறதுனால நல்லா கை தட்டுங்க. அப்படி உங்களால் கை தட்ட முடியலன்னா முன்னாடி உக்காந்துருக்கவங்க முதுவையாவது தட்டுங்க. எனக்கு தேவை சத்தம். சத்தம் இருந்தால் தான் நாடகம் நல்லாயிருக்கும். அதனால் கை தட்டுங்க. இல்லாட்டா முன்னாடி இருக்க முதுவை தட்டுங்க. சரிங்களா? போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவளை கைபிடிச்சு இரவெல்லாம் கண் விழிச்சு இல்லாதே ஆசையிலே எம் மனசே ஆடவிட்டான். ஆடவிட்டு ஓடமிட்டு போனானே, ஓடமிட்டு போனானே. ஓடமிட்டு போனானே. ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு.
எடுத்து வெண்ணையிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏத்தி வச்சே ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே எம் மனசே போட்டான் நெஞ்ச மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்கு இங்கு சூரிய நான் இருக்கு சாட்சி சொல்ல சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல பார்த்தாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் ஓ நன்றி 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 ஓடியா ஓடியா சூனா ஏங்க உனக்கு இடுப்புல என்ன நீங்க வந்தா மட்டும் ஏங்க சூனாவா சூனாவா நான் எப்படி இந்த குடுகுடுன்னு ஓடியாருவேன் தெரியுமா சூனாவான்னா எப்படிங்க வர முடியும் சூடு வச்சுக்கிச்சா என் பேரு கூவண்ணா காக்கி கூ அந்த கூ போட மாட்டீங்களா நான் சொல்லி தரவா சொல்றாரு வாங்க சொல்லு. காக்கி கூ சொல்லி கொடுக்குறாரு சொல்லு பாப்பா சுகுணா வாமா சூனா வாமா நாளைக்கெல்லாம் நீ பேரை மாத்திருமா. நான் பேரை மாத்த முடியாதுங்க. அப்ப இவரு நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க. உனக்கு சூப்பர் பேர் நான் வைக்கிறேன். எப்படி பேரு? பூனா. என்ன பேரு? பூனா. பூனா நல்லா தானே இருக்கு. பூனானுக்கு கூட பூனா வா வைக்கிற மாதிரி வைப்பாரு. வைக்கையில பூனா பாரு. அடுத்து கூப்பிடையில இந்த சீனு கூப்பிடாரு, வாமா பூனா ஏன் சூனா. இது தேவை எனக்கு, இது தேவை எனக்கு. பூனா சூனா வேணாங்க, நீங்க கூப்பிடவே வேணாம், நானே வந்துட்டேன். சரியா அண்ணே? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பக்கம் சொல்லி நிக்கிறேன். அவங்க அண்ணன் வேண்ட சொல்லு. முதல்ல என்ன சொல்ல? நீ தானே வேண்ட சொல்லு. என்ன சொல்ல? அண்ணே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனே. நான் தான் சொல்லிட்டேனே. எந்த அண்ணன் சொன்ன? மைக் செட்டுக்காரனே இருக்காரு, மும்பூட்டு பேர் இருக்காங்க. அண்ணே காட்டுக்கு போய் கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. சரி. நான் மட்டும் காட்டுக்கு தனியா போனா நல்லா இருக்குமா? இருக்காது. அந்த பாருங்க, நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது. ஏன்னா காட்டுல சிங்கம், சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாமே இருக்கும். சொன்னது காதுல கேட்டுச்சா? யாருக்கு? வரிசையா சொல்லணும். சிங்கம், புலி, கரடி. அப்படி இல்ல, சிங்கம், சிங்கம், பன்றி, பன்றி, கரடி, கரடி, யானை, யானை, புலி, புலி, சிறுத்தை. சரி சொல்லு. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், பன்றி, கரடி, சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, திருச்சே. யானை, புலி, சிறுத்தை. அப்படி சொல்லிட்டு மத்தியிலா அதெல்லாம் வந்து ஏதோ பொம்பளை பிள்ளை நினைச்சு கடிக்கும். எலும்பை பார்த்தோன்னே அரண்டு போய் குறவுல சேர்த்து மிதிச்சு நம்மளை கொண்டுட்டு போயிருக்கு. தேவை நமக்கு தனியாக போகக்கூடாது. அதனால துணைக்கு இன்னும் 2 பேரை கூட்டு போப்பேன். யார் யார் தெரியுமா? தங்கண்ணே, என்னோட தோழி ஒருத்தி, அழகினால் அழகி. இன்னைக்கு தான் உண்மையை சொல்றேன், பேர் அழகி, கட்டு செட்டான பொண்ணு. நீங்க வேற, அவ பேரழகின்னு சொல்லிட்டு நான் என்ன கொல்லங்குடிக்கல. அதான் என்னை விட அழகான பொண்ணு அவ. அழகான பொண்ணு, அப்படி சமத்தான பொம்பளை, அப்படியே கட்டு செட்டான உடம்பு, கலரு சுண்டி விட்டா ரத்தம் வரும், அப்படி கலரு. தங்க நினைக்கனே எனக்கு பிறந்து வந்திருக்கு அப்படி. அவளும் படிங்க. யார் தெரியுமா? வள்ளியம்மா. அவங்க தான் இந்த இடத்தோட தலைவி. நாங்கள் 3 பேர் சேர்ந்து காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். முருகனன் சொன்னா இந்த இவருக்கு எத்தனை வம்பளதான் தேவையா?
வந்தோடனே நான் சொன்னேன் மாமான்னு சொன்னேன், என்னையோட நுப்பாட்டி இருக்கணும். அப்புறம் அவங்க வந்தோடனே நீ என்ன மாமான்னு சொன்னே, அவங்களும் அத்தனை அந்த பிள்ளை என்ன எப்போ மாமா சொல்லிச்சு? வந்த உடனே நீங்க எனக்கு மாமானாச்சு. நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டேன். மாமா இல்லை, மாமா இல்லை. மச்சானா கூட, மச்சான் எப்படி வருவாரு, மாமானா கூட எதை ஏத்துக்கலாம். பிரச்சனை என்ன? என் பிரச்சனை வேணாங்க, வேணாம். நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன். கூட வருவானு ஒரு வளர்ந்த மாடு அங்கே ஆளுங்க. என்னங்க அப்படி கேட்குறீங்க? அப்படி மாடு சொல்லக்கூடாது. வளர்ந்தவர் அப்படி சொல்லணும். வளர்ந்தவர் வளர்ந்தவர் வளர்ந்து கெட்டவர். அவர் வீட்டில் இருக்காரு. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராணி உன்னரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி, மனமேலும் காதில் கேட்குதா, மனசோடு தேனை பார்க்குதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டு பாடுதடி. பூங்காத்து வீசுது, அனல பூசுது, பொன்னானே பக்கத்திலே கொஞ்சம் வாமா, காணாத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா, சேலை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கட்டுக்குள்ளே காதலிடும் தீயா, சின்ன இடை செய்வதென்ன நோயா, கட்டி அணைச்சா முத்து பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்துவிடும் மாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராசன் உன்னரவை நண்பகலை என் மனசு தேடுதையா, கல்யாண மாப்பிள்ளை என்னை நீ பார்க்கல, கண்ணோடி நான் இங்கே நிற்கலாமா, ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே நிற்கலாமா, அந்தையில சந்தனத்தை பூச ஆசைகளை கண்களிலே பேச, இலையிலே நீ விசிறி வீச, காலையிலே பார்த்த கண்ண கூச, என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. அடியே அடியே ஆட்டி அழைச்சவளே, அடியே. 5-6 பேர்கிட்ட கூடிய உன்னே கெடுத்தவளோ.